பெண்களுடைய உடல்நிலை பற்றி பேசுறதுக்கு கண்டினியூஸாக ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போதோ, இல்லை வீட்டில் உங்களுக்குள்ளே பேசிக்கும் போதோ, ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில பேசும்போதோ, இல்லை சொந்தக்காரங்களுக்கு இடையில பேசும்போதோ, இல்லை அந்த ஃபேமிலி உட்காந்து பேசும்போதோ, உடல் நலத்தை பற்றி ஒரு டாபிக் எப்போவுமே ஓடிட்டே இருக்கும். மனநலத்தை பற்றி நம்ம பேசுறது இல்லை. ஏன்னா அது வந்து அன்ஸ்போக்கன் டாபிக். அதை பற்றி யாருக்கும் கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை, யாரும் சொல்லியும் தரப்போகிறதில்லை. பெண்களுடைய மனநலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 நுணுக்கமானது. அதை வந்து ரொம்ப கரெக்டாக கவனித்து அந்த நுட்பமான சேஞ்சஸை நோட் பண்ணி அதை அவங்களே சரி பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை கூட இருக்கிற அப்பா அம்மா, இல்லை சகோதர சகோதரிகள், அல்லது நட்புகள், அல்லது கணவர், அல்லது குழந்தைகள், அல்லது அவங்க பழகக்கூடிய நட்பு வட்டாரம் யாராக இருந்தாலும், இல்லை ஈவன் கொலீக்ஸ் அதை சரி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம் வந்து நிஜமாகவே வந்து உயர்ந்து போயிடும். பெண்களுக்கு அதிகமாக வெளியில் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல மாட்டாங்க, தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துப்பாங்க, தன்னுடைய கவலையை கூட கொஞ்சம் பகிர்ந்துப்பாங்க, தன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க. அது வழக்கமாக ஒரு மாடு அசை போடுற மாதிரி அவங்களே வந்து மனசுக்குள்ளேயே வந்து அதை ஓட்டி அதை வந்து அசை போட்டுக்கிட்டு அந்த பிரச்சனை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் there is a lot of scope for identifying the problems. அதாவது எந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெஸ் ஆர் மனநல பிரச்சனைகள் ஆரம்பிக்குது, அது மைல்டாக இருக்கா, மாடரேட்டாக இருக்கா, சிவியராக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது சூசைடல் டெண்டன்சிஸ் வரைக்கும் போகிறதுக்கான பிரச்சனைகள் இருக்கா, அது ஸ்பெசிஃபிக் டிஸார்டராக அது மாறுதா, அதாவது ஒரு டிப்ரெஷன் ஆர் ஆங்ஸைட்டி ஆர் எனி பர்டிகுலர் டெண்டன்சி ஆர் நியூரலாஜிக்கல் இஷ்யூவாக அது மாறுதா, இல்லை அது ஒரு டே டு டே சின்ன விஷயமா தான் இருக்கா, இப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கான அவேர்னஸ் வேணும். அதை பற்றின ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதை வந்து நம்ம இப்படி ஹேண்டில் பண்ண முடியும், இதுக்கு நாமே படித்து ஏதாவது நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமா, இல்லை இது ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம வந்து இதுக்காக ஒரு டாக்டரையோ இல்லை சைக்காலஜிஸ்டையோ வந்து அணுகி இதை வந்து நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்றது வந்து நமக்கும் நல்லது, நாம் வாழும் சமூகத்துக்கும் நல்லது. ஒரு பர்சன் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அவங்க ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருந்தால் மாத்திரம் வந்து நமக்கு பற்றாது, அவங்க மனநலமும் நல்லா வந்து இருக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன விஷயம் வருது, இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் போய் ஒரு அம்மாவையோ இல்லை ஒரு பாட்டியவோ கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் வாழாத வாழ்க்கையா, ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையே எங்களுக்கு தெரியாது, இப்போ என்ன இவங்க வந்து சின்ன பொண்ணு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுது, என்ன பிரச்சனை இவங்களுக்கெல்லாம் நல்ல படிப்பு இருக்குது, நல்ல வாழ்க்கை இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா வேலைக்கு போகிறாங்க, ஆனால் என்ன ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க எப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து நம்ம இல்லைன்னு ஆக்கிட முடியாது. ஏன்னா அது இருக்குது. அப்போ அவங்க வாழ்ந்த காலகட்டம் வேறு, அவங்க எஜுகேஷன் வேறு, இவங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸில் ப்ளஸ் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஏன் இருக்குதுன்னு பார்த்து அதனுடைய அளவீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த அளவுக்கு அந்த பர்சனை பாதிக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுறதுன்றது வந்து ஒரு குடும்பத்தின் அல்லது ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்தின் ஒரு ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. இப்போ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ டு டேக் கேர். யூ கான்ட் ஜஸ்ட் சே அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்துக்க பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துருங்க, ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. நம்ம வந்து அது என்ன காரணத்தினால அவங்க அப்படி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதை சார்ட் அவுட் பண்ணுறது தான் கரெக்ட். அதுக்கு முறையான எவாலுவேஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு டாக்டர்கிட்டையோ ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்டையோ போகும்போது அவங்களுடைய அளவீடு எவ்வளோ, அது எவ்வளோ அளவுக்கு அவங்களுடைய நிம்மதியவும் ப்ரொடக்டிவிட்டியவும் அவங்களுடைய வாழ்க்கை முறையவும் பாதிக்குது அப்படிங்கிற அளவில் தான் இதை வந்து ஒரு அளவீடு செய்ய முடியும். அந்த அளவீட்டில் நமக்கு தெரியும் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்கன்ட்டு. அவங்களுக்கு கரெக்டான சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணுறதன் மூலமாக அவங்கள நம்ம குணப்படுத்த முடியும், அவங்களுக்கான விஷயங்களை நாம் சொல்லி கொடுத்து அவங்கள மேலும் சந்தோஷம் ஆக்க முடியும். நன்றி.